Hi everyone. இன்னைக்கு நம்ம high level logical reasoning sessionல ஒரு miscellaneous question பார்க்க போறோம். நம்ம Talk and Mock YouTube channel subscribe பண்ணலனா subscribe பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா இப்பவே மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம Talk and Mock Telegram groupல ஆட் ஆகல அப்படினா ஆட் ஆகிக்கோங்க. 3 groups இருக்கு. And if you are interested subscribe to Unacademy Plus top educators top batches கொடுத்துட்டு இருக்காங்க. April 21st ல இருந்து நிறைய new batches ஸ்டார்ட் ஆகுது. ரெஃபர் பண்ணிக்கோங்க. And உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் Unacademy combat test பத்தி India's biggest scholarship test அது every Sunday 10 am நடக்குது. நம்ம நரேசரோட நரேஷ்10 அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணி enroll பண்ணி exam attend பண்ணுங்க. And bank examsக்கான ஒரு மெகா சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. 1 year subscription எடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு அடிஷனலா 2 months ஃப்ரீயா கிடைக்கும். 2 year subscription எடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு அடிஷனலா 4 months ஃப்ரீயா கிடைக்கும். And இத நம்ம subscription plan. So இதுக்கு நம்ம நரேசரோட நரேஷ்10 அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு maximum discount கிடைக்கும். If you need more information regarding Unacademy, contact Naresh Kumar sir. Okay, இப்போ நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற क्वेश्चन இதுதான். வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. Okay, first என்ன கொடுத்திருக்காங்க? In the following question, a statement is given followed by 3 statements numbered as 1, 2 and 3. You have to read all the 3 statements and decide which of them strengthens or weakens the statement அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்களாம். அந்த ஸ்டேட்மென்ட்டை நல்லா ரீட் பண்ணிப்பீங்க. அதுக்கு கீழ 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்களாம். அந்த 3 ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஸ்டேட்மென்ட்டை ஸ்ட்ரெngth பண்ணுது, எந்த ஆப்ஷன் ஸ்டேட்மென்ட்டை வீக் பண்ணுது அப்படினு கேட்டிருக்காங்க. which is எந்த ஆப்ஷன் வந்துட்டு ஸ்டேட்மென்ட்டுக்கு ரெலவெண்டா இருக்கு, எந்த ஆப்ஷன் ஸ்டேட்மென்ட்டுக்கு ரெலவெண்டா இல்ல, எந்த ஆப்ஷன் ஸ்டேட்மென்ட்டை சப்போர்ட் பண்ணுது, எந்த ஆப்ஷன் ஸ்டேட்மென்ட்டை சப்போர்ட் பண்ணல, அப்போஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம क्वेश्चनக்குள்ள போலாம். ஸ்டேட்மென்ட் among the governments. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல ஒரு ஓவர்வியூ பார்ப்போம், அப்புறம் டீடைல்ட் அனாலிசிஸ் பார்க்கலாம். among the governments there is a strong policy emphasis on improving living conditions in urban areas as more and more people are looking to migrate to semi-urban or rural areas. People are willing to compromise on their standard of living in order to live in a healthier or pollution-free environment அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ லைட்டா நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இது என்ன புரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதோட மீனிங்ஸ் எல்லாம் தெரியாத மீனிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். Among the governments, there is a strong policy emphasis on improving living conditions in urban areas as more and more people are looking to migrate to semi-urban or rural areas அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரூரல் ஏரியாஸுக்கும் செமி அர்பன் ஏரியாஸுக்கும் அர்பன் பீப்புள் வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்காங்க, மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு புரியுது. People are willing to compromise on their standard of living in order to live in a healthier or pollution-free environment. People வந்துட்டு urbanல இருந்தால் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நல்லா இருக்கும், நல்ல ராயலாக லக்ஸூரியஸாக வாழலாம். பட் அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை கூட அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு விட்டு தரதுக்கு தயாராக இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியர் என்விரான்மெண்டலில் வாழணும், ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டில் வாழணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். Cities are economically vibrant spaces around the world and drawing a large number of rural migrants looking for better prospects. This is a sustained trend particularly in developing countries nowadays அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஓவர்வியூவாக பார்த்தா என்ன புரியுது, ரூரல் மைக்ரண்ட்ஸ் வந்துட்டு ரூரல் பீப்புள் வந்துட்டு மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க சிட்டிஸுக்கு ஃபார் பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ்க்காக. ரூரல் பீப்புள் வந்துட்டு சிட்டிஸை நோக்கி மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. வேர்ல்ட் லெவல்லையே இது வந்துட்டு ஒரு காமனான ஒன்றா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன பண்ணுது, ஸ்டேட்மெண்ட்டை அப்போஸ் பண்ணுது. ஸோ ஸ்டேட்மெண்ட்டை வீக்கன் பண்ணுது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு வீக்கன் அப்படின்னு நமக்கு டைரெக்டாக பார்த்தாலே தெரியுது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். A fresh look at urban governance is necessary as migration from rural. இதுவும் என்ன சொல்லியிருக்காங்க, மைக்ரேஷன் ஃப்ரம் ரூரல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வீக் தான் பண்ணுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு. The rate of migration has shown a consecutive decline in the last 3 census. It was possible that this slowdown signaled the worsening conditions in urban slums where most of the rural immigrants were concentrated.
அதாவது அர்பன் ஸ்லம்ஸ்லலாம் ரொம்ப கண்டிஷன்ஸ் வேர்ஸ் ஆயிருக்கனால இப்போ மைக்ரேட் ஆகிறது இல்லை பீப்புள்ஸு கன்சிக்யூட்டிவாக டிக்ளைன் ஆகிட்டு இருக்காங்க லாஸ்ட் 3 சென்சஸஸில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அர்பன் ஸ்லம்ஸில் கண்டிஷன்ஸ் வேர்ஸாக இருக்குது, நல்லாவே இல்லை. அதனால பீப்புள் ரூரல்லேருந்து யூஸ்வலாக அர்பனுக்கு மைக்ரேட் ஆவாங்க, அந்த மைக்ரேஷன் ரேட் வந்துட்டு டிக்ளைன் ஆகிருக்கு லாஸ்ட் 3 சென்சஸா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது, ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்ட்ரென்தன் பண்ணணும், 1 and 2 வீக் பண்ணணும். அந்த மாதிரி எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஷன் டியில் பார்த்தோம் அப்படின்னா போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 வீக்கன்ஸ் பட் ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்ட்ரென்தன் த கிவன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம டீட்டெயில்ட் அனாலிசிஸ் ஆஃப் த கொஷின் பார்க்கலாம். among the governments there is a strong policy emphasis. emphasis அப்படின்னா என்னன்னா ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் on improving living conditions in urban areas as more and more people are looking to migrate to semi-urban or rural areas. People are willing to compromise on their standard of living in order to live in a healthier or pollution-free environment. அதாவது கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷன் கொடுத்தே ஆகணும். எதில் அப்படின்னு பார்த்தோன்னா அர்பன் ஏரியாவில் இருக்கிற லிவிங் கண்டிஷன்ஸில். பிகாஸ் ஏன் அப்படின்னா நிறைய பீப்புள் வந்துட்டு ரூரலை நோக்கியும் செமி அர்பனை நோக்கியும் மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அர்பன் ஏரியாஸோட லிவிங் கண்டிஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷன் கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட்டுக்கு ஆல்ரெடி நமக்கு மீனிங் தெரிஞ்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன புரியாத புது வேர்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். Cities are economically vibrant spaces around the world and drawing a large number of rural migrants looking for better prospects அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்த்துருக்கிறது தான் வந்துட்டு ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் அ சஸ்டைன்டு ட்ரெண்ட். இதில் சஸ்டைன்ட் அப்படின்றதுக்கு மீனிங் நிறைய இருக்குது. இந்த கேஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அண்டர்கோயிங் ட்ரெண்ட், ஒரு ப்ரொலாங்டு ட்ரெண்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளாக நடைமுறையில் இருக்கிற ஒரு ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் சொல்கிறாங்க. பர்டிகுலர்லி இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் நவடி. அதுக்கப்புறம் வேறு என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல பிக்ஸ்அப் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிக்ஸ்அப் அப்படின்னா பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மீனிங் தான் பிக்ஸ்அப் அப்படின்றது. பேஸ் அப்படின்னா என்னென்னா மூவ் ஆகுறது, அதாவது அடி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதை தான் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்டென்ஸில் என்ன மீனிங் எடுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா a fresh look at urban governance is necessary as migration from rural areas picks up pace. ரூரல் ஏரியாஸ்லேருந்து மைக்ரேட் ஆகணும் அப்படின்ற அந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்றத பிக்ஸ்அப் அப்படின்னு மீன் பண்ணுது. அடி எடுத்து வச்சுருக்காங்க அப்படி, அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு அடி எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மீனிங் வருது. தென் த ரேட் ஆஃப் மைக்ரேஷன் மீதி எல்லாத்துக்கும் மீனிங் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்லம் பிளேசஸ்னால் சொல்லுவோம்ல, ஒரு மாதிரி இருக்கும்ல ஸ்லம் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல இருக்க கண்டிஷன் வந்துட்டு வேர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இம்மைக்ரெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, மைக்ரெண்ட்னா தெரியும், புலம்பெயர்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக பொருளாதாரத்துக்காக ஒரு இடத்துக்கு மைக்ரேட் ஆவாங்க, மூவ் ஆவாங்க. அதை தான் மைக்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்மைக்ரெண்ட் அப்படின்னா என்னென்னா அந்த மாதிரி போயிட்டு அந்த இடத்தையே அவங்களோட ரெசிடெண்ட்டாக வச்சுக்கிறது தான் இம்மைக்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒர்க்குக்காக சென்னை போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ சென்னையவே வந்துட்டு நம்மளோட அதுக்கு அடுத்து பிளேஸாக வச்சுக்குவோம், அங்கேயே மேரேஜ் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிடுவோம்ல. ஸோ அவங்க எல்லாத்தையும் அதுதான் அந்த கண்டிஷனை தான் வந்துட்டு நம்ம இம்மைக்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேர் மோஸ்ட் ஆஃப் த ரூரல் இம்மைக்ரெண்ட்ஸ் வேர் கான்சென்ட்ரேட்டட். ரூரலில் போய் எல்லோரும் இம்மைக்ரெண்ட்டாக செட்டில் ஆகிடுறாங்க, அங்கேயே போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி இங்கே மீன் பண்ணுறாங்க. ஓகே, இந்த கொஷின் உங்களுக்கு டீட்டெயிலாக நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களோட கமெண்ட்ஸ் சஜஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். And thanks for watching.